Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. நம்ம சேனலோட வீடியோ கமெண்ட்ஸில் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் அப்புறம் இமெயில்ஸ் அனுப்பி நிறைய பேர் எனக்கு வந்து ஐடி பேக்ரவுண்ட் இல்லை, ஆனால் நான் ஐடியில் வேலை செய்யணும், எப்படி நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து ஐடி ஜாபுக்கு சேர்றது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த கேள்வி இன்னும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். அதற்கான பதிலாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். இப்போது ஐடி துறைக்குள்ளே போகணும், கண்டிப்பாக எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அவசியம் இல்லை. ஐடி அப்படிங்கிறது பெரிய துறை, அதில் இருக்க எல்லாத்துக்குமே ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் ஐடி துறையை தவிர்த்து வேறொரு துறையில் வேலை செஞ்சுட்டு நீங்கள் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த துறையில் இப்போ வேலை செய்கிறீங்களோ அதில் இருக்கிற சில ஸ்கில் செட்டை மதிப்பீடு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து சில ஸ்கில் செட் உங்களால் ஐடி துறைக்கு உள்ளே போகிறதுக்கு பலமாக பயன்படுத்த முடியும். சரி, அப்படி என்ன டெக்னிக்கல் ஸ்கில் செட் இல்லாமல் வேறு ஸ்கில் செட்டை நான் ஐடி பலமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம் கிரிட்டிக்கல் திங்கிங், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு பிரச்சனையை எந்த அளவு சுலபமாக அதற்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற திங்கிங் ப்ராசஸ், அந்த ஸ்கில் செட் ஐடி துறைகளுக்கு ரொம்ப முக்கியம். முன்னெல்லாம் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, காலேஜில் போய் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஐடி கம்பெனி ஹையர் பண்ணுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் ஐடி மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எலிஜிபிளாக இருந்தாங்க. நான் சொல்கிறது 2004 அந்த பீரியடில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஐடிக்கு அவங்கள ஹையர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபைனல் இயர் மாணவர்களுக்கும் ஐடி பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆனாங்க. ஸோ இதற்கு என்ன காரணம்? அங்கே ஐடி கம்பெனிஸ் எதிர்பார்த்தது ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாணவர்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அந்த திங்கிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதாவது அவங்க டிபார்ட்மெண்ட்டில் அவங்க என்ன படித்தாங்களோ அதை அவங்களால எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்த முடியுது அப்படிங்கிற திறனை தான் முக்கியமாக பார்த்தாங்க. சொல்லப்போனால் அந்த சமயத்தில் இன்டர்வியூஸில் வந்த கொஷின்ஸ் கூட ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக இருந்தது கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்து தான் அவங்க கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் நான் ஐடி துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு பொருந்தும். அந்த துறையில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அதில் உங்களோட ஸ்கில் செட் என்ன, அதை ஐடிக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த ஸ்கில் செட் சம்பந்தமாக நீங்கள் சரியாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா இன்டர்வியூவில் சொல்ல முடிந்தால் உங்களால் ஐடி இன்டர்வியூஸை கிளியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நான் ஐடியில் எல்லாமே ப்ரோக்ராமிங் கிடையாது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ ப்ரோக்ராமிங்கை தவிர்த்து வேற என்ன துறைகள்லாம் ஐடியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனாலிசிஸ், QA இன்ஜினியர், ஐடி பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஐடி சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், HR, ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துறைகள் ஐடியிலையும் இருக்கு. ஸோ இந்த துறைகளில் ஏதாவதுல உங்களோட நான் ஐடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் பலமாக வச்சுக்கிட்டு ஐடியில் இருக்கிற அதே துறைகளுக்கு உங்களால் ஜாப் அப்ளை பண்ணி போக முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஐடிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி அமைச்சு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது செய்ய வேண்டிய முக்கியமான வேலை நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணுறது. அங்கே இருக்கிற சக ஊழியர்களோட பழகி அது மூலியமாக உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணி நீங்கள் வேற ஏதாவது டொமைனுக்கு ஐடிக்குள்ளே மாறணும்னு நினச்சிங்கன்னா, சரி நான் ப்ரோக்ராமிங்கே போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால் மாறிக்க முடியும். அதற்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் முதல்ல ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும். அதற்கு ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற திறன்களை பலமாக மாற்றி நீங்கள் அதுக்கு சார்ந்த வேலைகளை ஐடியில் அப்ளை பண்ணி நீங்கள் உள்ள முதல்ல போகணும். சரி, எனக்கு ப்ரோக்ராமராக தான் ஐடிக்குள்ளே போகணும், இல்லை நான் ஐடிக்குள்ளே போனதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமாக நான் ப்ரோக்ராமராக மாறணும் அப்படிங்கிறத என்னோட குறிக்கோள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப அவசியம். அது ப்ரோக்ராமிங்கோட அடித்தளம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆன்லைனில் நிறைய ப்ரோக்ராமிங் கோர்சஸ் இருக்குது. ஆன்லைன் டுட்டோரியல்ஸ் மற்றும் கோர்சஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமிங் நாலேஜை அதிகரிச்சுக்குங்க. ஒருவேளை நீங்கள் ப்ரோக்ராமிங் எது சூஸ் பண்ணே தெரியல, நான் ப்ரோக்ராமிங் புதுசு, நான் ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் பைத்தான் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப சுலபமான லாங்குவேஜும் கூட. அதுலேயும் நீங்கள் பைத்தானை தமிழில் ஈஸியாக கற்றுக்கணும்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுனால அதில் என்ரோல் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங் ஆகிங்க. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, அதை தவிர வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா நிறைய ப்ரோக்ராமிங் இருக்குது. ஜாவா இருக்குது, C இருக்குது, C++, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி முதல்ல டுட்டோரியல்ஸ் எல்லாம் வச்சு வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஆன்லைன் கோர்சஸ் மூலமா கற்றுக்குங்க.
அப்படி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சில சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. சர்டிஃபிகேஷன் சொல்லும்போது ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேஷனில் ஃபவுண்டேஷனில், அதாவது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப் பண்ணுற சில சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு கற்றுக்கிட்டீங்களோ அதற்கு தகுந்த ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேஷனை பண்ணுங்கள். இப்போ பைத்தான் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பைத்தானில் வந்து CCEP சர்டிஃபைட் என்ட்ரி லெவல் பைத்தான் ப்ரோக்ராமர் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஜாவாவை பார்த்துட்டிங்கன்னா ஜாவா சர்டிஃபைட் ஃபவுண்டேஷன்ஸ் அசோசியேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் இருக்குது. இதே நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் சம்மந்தமாக பார்த்துட்டிங்கன்னா சிஸ்கோவோட CCNA சர்டிஃபிகேஷன் இருக்குது. இதை நீங்கள் க்ளவுட் டெக்னாலஜி நான் கற்றுக்கணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பொறுத்தோட அஸ்யூர் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் இருக்குது. இதுவே நீங்கள் AWS, அதாவது அமேசான் ஆர் வெப் சர்வீஸை கற்றுக்கணும்னா AWS கிளவுட் ப்ராக்டிஷனர் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்க்கும் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து ஐடி மார்க்கெட்டில் உங்களோட அங்கீகாரத்தை அதிகரிக்கும், உங்களோட ரெஸ்யூமேவையும் ஸ்ட்ராங்காக. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணுறது. நெட்வொர்க்கிங் நான் சொல்லும்போது ஐடி துறைகளில் வேலை செய்கிற நிறைய பேருக்கு கூட நீங்கள் வந்து தொடர்பு உருவாக்கணும். ஏன்னா ஐடி துறையை பொறுத்தவரை நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து லிங்க்டின் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப அருமையான பிளாட்ஃபார்ம். நீங்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் வைக்கிறத விட நீங்கள் ஐடி வேலைக்கு போகணும்னா கண்டிப்பாக லிங்க்டின் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கௌண்ட்டை உருவாக்குறது ரொம்ப அவசியம். அந்த லிங்க்டின் பிளாட்ஃபார்மில் போய் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை செய்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூட நீங்கள் வந்து கனெக்ஷன் உருவாக்கிங்க, அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்போது ஐடியில் நடக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஐடியில் நடக்க இருக்கிற நிறைய மீட்டப்ஸு, அப்புறம் ஈவெண்ட்ஸ், கான்ஃபரன்சஸ், அதை பற்றின தகவல்கள் கிடைக்கும். அதில் எல்லாம் வந்து சில வந்து ஓப்பன் கான்ஃபரன்ஸ், ஓப்பன் மீட்டப்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் போய் நீங்கள் கலந்துக்குங்க. அப்படி கலந்துக்கும் போது ஐடியில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ஐடி மக்கள் வருவாங்க. அவங்க கூட உங்களால் ஒரு கனெக்ஷன்ஸை உருவாக்கிக்க முடியும், நெட்வொர்க்கிங் உருவாக்க முடியும். அப்படி நிறைய பேருக்கு கூட நெட்வொர்க்கிங் உருவாக்கும் போது அது மூலமா ஐடி துறைக்கு வேலை கிடைக்க, ஐடி துறைக்குள்ள போக அதிக வாய்ப்புகள் உருவாகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஐடி பொறுத்தவரை நெட்வொர்க்கிங், அதாவது சக ஐடி மக்களோட தொடர்பு உருவாகிறது வந்து ரொம்ப அவசியம், உங்களுக்கு நல்லதும் கூட. அப்புறம் வந்து ப்ரோக்ராமிங்லாம் நீங்கள் நிறைய கற்றுக்கணும்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐடி கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நான் ப்ராஜெக்டை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஐடி கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக என்னென்னலாம் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டீங்களோ, ஆன்லைன் கோர்சஸ் மூலமா கற்றுக்கிட்டீங்களோ அந்த நாலேஜை வச்சு நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸை பண்ணலாம். ப்ராஜெக்ட் சொல்லும்போது சிறிய அளவுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன வெப்சைட் உருவாக்குறது, ஒரு சின்ன கேமிங் உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் லெவல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஃப்ரீ ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குது. லீட் கோட், ஹேக்கர் ரேங்க் போன்ற வெப்சைட்ஸ் எல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அந்த வெப்சைட்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்ஸ்ல எல்லாம் போயிட்டு நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய கோடிங் சேலஞ்சஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதுலேயும் கலந்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கலந்து ஆன்லைனில் வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் நாலேஜை கோடிங்கில் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதை பார்த்து கூட சில ஐடி கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்க உதவும். அதுக்கப்புறம் நிறைய ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது ஐடி வேலையில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அதிக ப்ரோக்ராமிங் நாலேஜ் உடையவர்கள் எல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க. அந்த ஆன்லைன் கம்யூனிட்டிஸில் நீங்களும் போய் ஜாயின் பண்ணும்போது உங்களோட ப்ரோக்ராமிங் நாலேஜும் அதிகரிக்கும். அங்கே வந்து ஏதாவது ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க, அதில் ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா அந்த சந்தேகங்களை கேட்கலாம். அந்த ஆன்லைன் கம்யூனிட்டியில் நிறைய பேர் முன் வந்து உங்களுக்கு உதவுவாங்க. GitHub, Stack Overflow, Meetup போன்ற நிறைய கோடிங் கம்யூனிட்டிஸை இதை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இதற்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் கம்யூனிட்டிஸ், ஃபோரம்ஸ் இதில் எல்லாம் கலந்துக்குங்க. உங்களோட ஐடி எக்ஸ்போஷர் இன்னும் அதிகமாகும். சுருக்கமாக சொல்லணும்னா ஐடிக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ஒரு நான் ஐடி பேக்ரவுண்டில் இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன நான் ஐடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, என்ன ஸ்கில் செட் இருக்கோ, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ, அதை வந்து நீங்கள் எப்படி பலமாக பயன்படுத்தி ஐடிக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத அசஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக கற்றுக்குங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள், ஆன்லைன் கம்யூனிட்டிஸ்லாம் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க்டின்ல ப்ரொஃபைல் உருவாக்குங்க. அது மூலமா உங்களோட நெட்வொர்க்கிங்கை பெருசு பண்ணிக்கிங்க. ஓப்பன் டு லேர்ன் அப்படிங்கிற ஆட்டிடியூடை வளர்த்துக்குங்க. அதாவது எனக்கு இப்போ இந்த விஷயம் தெரியல, ஆனால் இந்த புதிய விஷயத்தை என்னால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை உருவாக்குங்க. அதை வந்து உங்கள் ரெஸ்யூமேலையும் போடுங்க. இன்டர்வியூவில் வந்து கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதிலாக சொல்லுங்கள். இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, சில விஷயம் தெரியலனா தெரிஞ்ச மாதிரி ரெஸ்யூமேல போடுறது, ஒரு இன்டர்வியூவில் கேள்வி கேட்டாங்கன்னா அது நமக்கு தெரியலனாலுமே அதை தெரிஞ்ச மாதிரி மழுப்புறது, இந்த மாதிரிலாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. இது வந்து ஐடிக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு உதவாது. மாறாக உங்களுக்கு எந்த விஷயம் தெரியுமோ அதை வந்து ஸ்ட்ராங்காக ரெஸ்யூமேல போடுங்க. அதை சார்ந்து இன்டர்வியூ கொஸ்டின் வந்துன்னா அதில் ஸ்ட்ராங்காக பதில் கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியாத விஷயம் இருந்ததுன்னா இன்டர்வியூவில் அப்படி கேட்டாங்கன்னா எனக்கு இது தெரியாது, இது ஆனால் இதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக சொல்லுங்கள். இதுதான்
தான் வந்து ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணும்போது உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஓகே, இவருக்கு வந்து நான் ஐடி பேக்ரவுண்டில் இருந்திருக்காரு, ஆனால் அவர் வந்து அவரோட வேலையில் இருந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. இந்த ஐடியில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு புதுசு, ஆனால் அதை கற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து ஆர்வம் காட்டுறாரு. இந்த ஆட்டிடியூடு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இது வந்து ஐடி துறைகளுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு உதவும். அப்புறம் நல்ல சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ரெஸ்யூமே அது வந்து ஸ்ட்ராங்காக உதவும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நல்லா உருவாக்கிங்க. ஏன்னா கம்யூனிகேஷன், அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணாதான், அதாவது கம்யூனிகேட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களோட இன்டர்வியூவில் புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல், ஒரு கம்யூனிகேஷன் சரியாக இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பிறருக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் இன்டர்வியூவில் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கம்யூனிகேஷனையும் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட முயற்சி உங்களை கைவிடாது. நீங்கள் நினைக்கிற ட்ரீம் ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியில் கிடைக்கும். ஒருவேளை இப்போ நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் போன்ற துறைகளில் வந்து நீங்கள் வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதற்கு அடிப்படையாக தெரிய வேண்டிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான லாங்குவேஜ். இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் ஃபீல்டுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அதுவும் பைத்தான் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஃபவுண்டேஷன், அதாவது ஃபண்டமெண்டல்ஸை ஒரு பிகினர் லெவலில் தமிழில் டீச் பண்ணுற விதமாக நாங்கள் உருவாக்கின கோர்ஸ் தான் எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை. நீங்கள் அந்த கோர்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபைல் ஹேண்ட்லிங், எரர் ஹேண்ட்லிங், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸ் அப்படின்னு நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் புதுசாக ப்ரோக்ராமிங்குள்ளே வரவங்க, இல்லை ப்ரோக்ராம் நாலேஜே எனக்கு இல்லாத ப்ரோக்ராம் கற்றுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ப்ரோக்ராமிங் ஃபீல்டில் உங்களோட கான்ஃபிடன்ஸையும் இது அதிகரிக்கும். இந்த கோர்ஸை வந்து எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலும் இந்த கோர்ஸை அடுத்து பைத்தான் ஃபார் மெஷின் லேர்னிங், பைத்தான் ஃபார் டேட்டா விஷுவலைசேஷன், சீக்வல் ப்ரோக்ராமிங், இது சம்மந்தமான நிறைய கோர்ஸஸும் நாங்கள் வந்து வெளியிடுறதா இருக்கும். ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கணும்னா எங்களோட நியூஸ் லெட்டருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது மூலம் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் கிடைக்கும். மேலும் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஐடி பேக்ரவுண்ட் வந்து ஐடி வேலைக்கு நீங்கள் போகிறதுக்கு இது கண்டிப்பாக உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.